ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோன்னா கீரை பொறிக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பொறிச்சிட்ருக்குறாங்க. மஞ்சள் காட்டில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். குப்பைக்கீரை, நிறையா வகையான கீரையெல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பொறிச்சிட்ருக்குறாங்க. இந்த கீரையெல்லாம் பொறிச்சிட்டு போய் க்ளீன் பண்ணி கடைஞ்சி சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். களிக்கும் சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். களிக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு கீரை எடுத்துகிட்டு போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷான கீரைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேணுங்கும் போது இங்கே வந்து பொறிச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் குப்பைக்கீரை. இது வந்து சாரணக்கீரைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தண்ணி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மகுமா எல்லாம் கலந்து கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்படியே பொறிச்சிட்ருக்குறாங்க. அங்கே இங்கே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. தொலாவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பொறிக்கணும். வெங்காயம்லாம் நல்லா வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் வெங்காயம்லாம் வந்துருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பில்லோ அப்படியே வந்துட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் களைப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஒன்று தான் முளைச்சிக்குது. நாங்கள் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை என்னென்ன போட்டோமா? கொத்தமல்லி, வெந்தயம், சோம்பு. இது கொத்தமல்லி தான் இங்கே இருக்கிறது. இது வந்து வெந்தயக்கீரைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்போம். அதில் எல்லாம் நெட்டி விட்டுருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, அப்புறம் சீரகம், சோம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெந்தயக்கீரைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொத்தமல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. உங்களை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து சோம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முளைக்குமான்னு டவுட்லேயே நட்டினோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு ஒன்று தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முளைக்குமான்னு டவுட்டில் நட்டினோம். ஆனால் அது முளைச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி, வெந்தயக்கீரையெல்லாம் நாங்கள் நெட்டி வைக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்களுக்கு அதை நாங்கள் இன்றைக்கி நெட்டி விட்டோம் அன்றைக்கும். ஆனால் சோம்பு நாங்கள் இது வரைக்கும் நெட்டினதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெட்டி விட்டோம், அது முளைச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இவ்வளோ கீரை பொறிச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பருப்புக்குள்ளே போட்டு கடை இருக்குதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இருந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பருப்புக்குள்ளே போட்டு கடை இருக்குது. இங்கே தண்ணி கொடுத்தா இருக்குது. இப்போ நம்ம மேல்காட்டிலேருந்து கீழ்காட்டுக்கு வந்துருக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கீழே வந்து பூசணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்றெல்லாம் பூசணியெல்லாம் பொறிச்சு போட்டு விட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறிச்சது நான் அப்புறம் இதெல்லாம் வீடியோ போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்படியே க்ரீன் கலரில் இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து சோளம் போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சோளத்துக்கு பக்கத்து அடுப்பில் வந்து அது வந்து தண்ணி வந்து உரம்பு தண்ணி வந்துடுதுன்னா அங்கே ஒன்றும் நட்டுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒன்றும் போடுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த காட்டில் பூசணி போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 இதில்
இங்கே 2 அடுப்பில் மஞ்சள் போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே காலிஃப்ளவர் போட்டிருந்ததோ நீ ஓட்டி சோளம் போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே மசால் தட்டு போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுங்களுக்கு தீவனமாகட்டுன்னு. அதுக்கு பக்கத்து அடுப்புலேயும் மசால் தட்டு போடலான்ட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேண்டான்ட்டு இந்த காலிஃப்ளவர் காட்டை ஓட்டி சோளம் தட்டும் போது அதுக்கும் சோளம் தட்டிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரக்ஷத் யூடியூப் சேனலுக்கு யார் புதுசாக வந்துக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விவசாய சேனல் பிடிச்சிருந்துச்சா இத்தனை நாள் ஆதரவு கொடுத்த மாதிரியே இனிமேல் கொடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விவசாய சேனலுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.